திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக பேரூராட்சி கவுன்சிலர் செல்போனில் செய்தியாளரை தரக்குறைவான வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பானதோடு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் வசிக்கும் செய்தியாளர் அரசு பள்ளியில் செய்தி சேகரிக்க சென்ற நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீடு திரும்பினார். இந்த நிலையில் இவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்ட பள்ளிப்பட்டு பேரூராட்சி 9வது வார்டு திமுக கவுன்சிலர் குணசேகர் செய்தியாளருக்கு தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பான நிலையில் திமுக பிரதிநிதி குணசேகர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்க புகார் அளிக்கப்பட்டது. ஸ்டாலின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிகார திமிரில் பேசுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே துணை சுகாதார நிலையம் அலட்சியத்துடன் கைவிடப்பட்டுள்ளது. விடியா திமுக அரசின் நிர்வாக அவலட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளது. வடக்கு திட்டை கிராம துணை சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ பணியாளர்கள் நியமிக்காமலும் கட்டடத்தை பராமரிக்காமலும் விடியா அரசின் சுகாதாரத்துறையினர் அலட்சியம் காட்டினர். இதனால் அதனை நம்பியிருந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போதிய மருத்துவ வசதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த துணை சுகாதார நிலையமும் புதர் மண்டி ஆங்காங்கே இடிந்து பேய் பங்களா போல காட்சியளிக்கிறது. இதனால் அங்கு புதிய கட்டிடம் கட்ட ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.